அரவணைப்பு, வழிகாட்டுதல், தியாகம், குறிக்கோள், கலந்துரையாடல், திட்டம், குழு முயற்சி, நம்பிக்கை, தலைமைத்துவம், திறன் வெளிப்படுதல், சமயம், ஒற்றுமை, வெற்றி, கொண்டாட்டம். மலேசிய இந்திய ஆத்மசக்தி இயக்கம் இந்திய சமுதாய மறுமலர்ச்சிக்கு ஒரு அடித்தளம். யாசா தனது சேவையை தொடர்ந்து முன் நகர்த்தி செல்கின்றது. பாருங்கள், யாசா கடந்து வந்த பாதையை ஒரு சிறு கண்ணோட்டம் இடுவோம். யாசாவின் வருடாந்திர நிகழ்வுகளில் முக்கிய அங்கம் பெறுவது இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி முகாம். இந்த தலைமைத்துவ பயிற்சி முகாமை இடைநிலை பள்ளி இந்திய ஆசிரியர்களுடன் இணைந்து சிறப்பாக வழங்கி வருகின்றோம். இத்தகைய மாணவர்கள் இன்றும் பல்கலைக்கழகங்களில் சிறப்பாக செயலாற்றி வருகின்றார்கள். இதில் பெனிஃபிஷியல் வந்து எனக்கு பர்சனலி நிறைய, ஏன்னா என்னோட லீடர்ஷிப் வந்து நான் இது மூலிமா நிறைய வளர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ரோல் மாடலாகவும் இருக்கும் ஃபெசினால. இது வந்து இதோட முடிஞ்சிடாம இன்னும் பல பல ப்ரோக்ராமில் தொடரணும்னு ஆசைப்படுறேன். ஆத்மசக்தி இயக்கம் இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கான 3 நாள் நிகழ்வாக இந்த மாணவர் தலைமைத்துவ முகாம் ஒன்றை நடத்தியது. உள்ள இளைஞர்கள் வந்து எந்த வழி தவறி போறாங்க, அந்த வழி தவறி போறத வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து எந்த லெவலுக்கு கெட்டு போகுதுன்னு அவங்க வந்து அது மூலியமா எடுத்து சொன்னாங்க. இதனால எங்களுக்கு வந்து எங்க வாழ்க்கையில வந்து நாங்க முன்னேறணும், இந்த மாதிரி தீய வழிக்கு போக கூடாதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நம்மை கருவில் சுமந்த நாள் முதல் அவர்கள் நமக்காக புரியும் தியாகங்கள் எண்ணில் அடங்கா. அவை மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் இங்கே உணர்த்தப்பட்டன. இப்ப அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து கஷ்டம் வந்து நாங்க வந்து கொடுக்க கூடாதுன்னு ஒரு முயற்சியில வந்திருக்கோம். நல்லா படிக்கணும். நான் வந்து எஸ்பிஎம்ல வந்து ஒரு 5 வச்சு நான் எடுக்கணும். என்னுடைய மகன் இந்த முகாமில் கலந்துக்கிட்டாரு. அவர் கும்போ படிக்கிறாரு. இந்த முகாமில் அவர் கலந்துக்கிட்டதன் வழி அவருக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். அதாவது கல்வியில் மேலும் அக்கறை செலுத்தணும், அப்புறம் நல்ல நண்பர்களோட பழகணும் அப்படின்லாம், ஒரு தீய வழிக்கு போகாமல் நல்ல வழிக்கு செல்வாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். இன்றைய போட்டித்தன்மை மிக்க வாழ்க்கை சூழலில் போராடி வெற்றி பெறுவதற்கு மிக அத்தியாவசியமாக கருதப்படுவது தலைமைத்துவ பண்பே. அதை வளர்க்கும் விதம் பற்றிய பல அம்சங்களை கொண்ட இந்த முகாம் மாணவர்களை வெகுவாக ஈர்த்தது என்றே கூறலாம். மலேசிய இந்திய இளைஞர்களிடையே மேலோங்கி நிற்கும் பல சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டி 21 கில்லான் மாவட்ட இடைநிலைப்பள்ளி மாணவ தலைவர்களுடனும் மாயிகா தேசிய இளைஞர் பிரிவின் தலைவர் உயர் திரு டி மோகன் அவர்களுடனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலில் பல அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் நம்மிடையே தெரிவிக்கப்பட்டன. அவற்றில் முக்கிய பிரச்சனைகளாக குண்டர் கும்பல், இளம் பருவத்தில் காதல் மற்றும் மது, போதைப் பொருள் பயன்பாடு கண்டறியப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஸ்லாங்கூர் காவல்துறையின் துணை உயர் அதிகாரி டத்தோ தெய்வீகன் அவர்களின் ஏற்பாட்டில் ஒரு நாள் கருத்தரங்கு
சிஹாரி பர்சாமா போலீஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இரு கருத்தரங்குகளின் வழி சேகரிக்கப்பட்ட தகவல்களை கொண்டு யாசா பல பல்கலைக்கழக முனைவர்கள், விரிவாளர்கள், தன்முனைப்பு பேச்சாளர்கள் மற்றும் பல அரசு சார்பற்ற இயக்கங்களுடன் சேர்ந்து உருவாக்கிய சிறப்பு பட்டறைதான் நெக்ஸ்ட் ஜென். நாளைய தலைவர்கள், தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ற முகாம் ஆகும். நெக்ஸ்ட் ஜென் முகாமின் மூலம் ஒவ்வொரு மாணவர்களிடையும் மறைந்து ஒளிந்திருக்கும் தனித்திறமையை வெளிக்கொணர்ந்து சரியான வழியில் அவர்களை வழிகாட்டி இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்பதை உணர்த்தப்பட்டனர். இதுநாள் வரை நெக்ஸ்ட் ஜென் முகாமில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பார்கள். நம் இந்திய சமுதாய மேம்பாட்டிற்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த யாசா மாணவர்களுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவற்றுள் கல்வி முகாம், ஒரு நாள் கல்வி கருத்தரங்கு மற்றும் இலவச பயிற்சி நூல் வழங்குதல் குறிப்பிடத்தக்கது. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சமய நெறிகளை பின்பற்றும் ஒரு இளைஞன் ஒருபொழுதும் தீய வழிகளில் சிக்க மாட்டான் என்பது யாவரும் அறிந்ததே. யாசா ஒரு பொழுதும் சமயத்தின் முக்கியத்துவத்தை மறந்ததும் இல்லை, மறக்கப் போவதும் இல்லை. யாசாவின் அனைத்து முகாம்களிலும் கருத்தரங்குகளிலும் சமய கோட்பாடுகளை ஒரு முக்கிய அங்கமாகவே வகித்து வருகின்றது. இதனை இன்னும் இளைஞர்களின் மனதில் மேலோங்க செய்ய யாசாவின் புதிய முயற்சிதான் ஆத்ம ஞான முகாம் மற்றும் ஆத்ம கல்வி பூஜா. யாசாவின் தலையாய நோக்கம் தொண்டர்களை உருவாக்குவது அல்ல, சாலச் சிறந்த தலைவர்களை உருவாக்குவது. இந்த நோக்கத்தை அடைய யாசாவின் மாணவர்களுக்கு அவர்கள் எண்ணம் கவரும் வண்ணம் பல அங்கங்கள் தயாரிக்கப்பட்டன. அவற்றுள் டீம் பில்டிங், ஃபுட்சால், பெயின்பால் மற்றும் யாசாரியன்ஸ் மாத கூட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன் வழி பொறுப்புகளை எடுத்து அதை செவ்வன செய்வதில் மாணவர்கள் சிறந்து திகழ்கின்றனர். அதற்கு தக்க உதாரணமாக அமைவது இன்றைய நமது யாசாவின் வருடாந்திர விருந்தோம்பலே. காலேஜில் கூட தனியாக ஒரு சத்வன் ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு கல்ச்சரல் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம். நான் எங்கள் பேர்லேயே ரிஜிஸ்டர் ஆகி ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறோம். என்னால் இப்போ இங்கே ஒரு மாணவரை அதாவது ஸ்கூல்லேருந்து ட்ரெயின் பண்ண என்ன அதாவது யாசா ட்ரெயின் பண்ணாங்க. காலேஜ் போய் நான் ஒரு ட்ரெயினராக இருக்குன்னா அதுக்கு யாசா தான் காரணம். 4 வருஷமா இருக்கோம், 3 வருஷம் 4 வருஷமா ஒன்றா ஒரு லீடர்ஸோட குரூப் இருக்குன்னா அது யாசால மட்டும்தான் இன்ன வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாசாவின் பிரம்மாண்டமான விழா மாணவர்களுக்காக மாணவர்களே ஏற்று நடத்தும் மாணவர் விழா. 18 போட்டிகள், 9 நாட்கள், 30 இடைநிலை பள்ளிகள், 10,000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள். எங்களுக்கு மாணவர் விழா ஒரு பெரிய ஈவெண்ட். அங்கிருந்து நாங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணோம். மாணவர் விழா மாணவர்கள் நாங்கள் எடுத்து நடத்துறதுனால எங்களுக்கும் தெரியுது ஒரு ஈவெண்ட் நடத்துறதா இருந்தால் எப்படி நடத்தணும். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை என்பதற்கொப்ப மாணவர் விழா போட்டிகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களை அங்கீகரிப்பதில் யாசா ஒரு பொழுதும் தவறியதில்லை. மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கொப்ப பெற்றோர்களுக்கு அடுத்தபடியில் இருப்பது ஆசிரியர்களே. மாணவர்களின் வெற்றிக்காக யாசாவுடன் சேர்ந்து தங்களை மெழுகுவர்த்தியாக உருக்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் உழைப்புகளையும் தியாகங்களையும் யாசா என்றும் மறவாது. இவர்களின் சேவை என்றும் தொடரட்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதற்கொப்ப ஒரு மாணவரின் வெற்றிக்கு அவன் மட்டுமல்ல அவரின் பெற்றோரும் காரணம். இப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குவதற்கு யாசாவுக்கு உதவி வரும் பெற்றோர்களை என்றும் யாசா மனமாற பாராட்டுகிறது. தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீ. தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீ. கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. I'm grateful to Yasa. I'm proud to be Yasarian. I'm proud to be Yasarian. I'm proud to be Yasarian. Proud to be Yasarian. I'm proud to be Yasarian. I'm proud to be Yasarian. புதியதோர் உலகம்